Decode the world unfiltered. இந்த MiG-21 ரக போர் விமானங்களுக்கு விடை கொடுக்க முடிவு செய்திருக்கிறது இந்திய விமானப்படை. இது இந்தியாவுடைய பாதுகாப்பு துறையில ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு பாலக்கோட் தாக்குதலின் போது சென்னையைச் சேர்ந்த விமானி அபிநந்தன் வர்தமான் பாகிஸ்தானுடைய F-16 ரக போர் விமானத்தை வானில் பறந்தபடியே சுட்டு வீழ்த்தினார். அப்போது அவர் இயக்கிக் கொண்டிருந்தது MiG-21 போர் விமானம். இந்த MiG-21 ரக போர் விமானங்களுக்கு விடை கொடுக்க முடிவு செய்திருக்கிறது இந்திய விமானப்படை. இந்த விமானங்களுக்கு பதிலாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படக்கூடிய தேஜாஸ் மார்க் 1A விமானங்கள் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட இருக்கின்றன அப்படிங்கிறதா செய்தி. இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் 6 வகையான விமானங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக சுகோய் Su-30 MKI ரக விமானங்கள், ரஃபேல் விமானங்கள், MiG-29, மிராஜ் 2000, தேஜாஸ் அப்படின்னு இந்த வகை விமானங்களோடு சப்கேட்டுங்கிற விமானமும் 6 போர் விமானங்களை இயக்கி வருகிறது இந்திய விமானப்படை. இதில் MiG-21 விமானங்கள் சேவையிலிருந்து நீக்கப்படுகின்றன. 1962ஆம் ஆண்டு சீனாவோடு நமக்கு இருந்த அந்த மோதல், அதன் தொடர்ச்சியாக நடந்த போர், அதே போல் பாகிஸ்தானுடனான மோதல்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக நமக்கு மோதல்கள் இருக்கக்கூடிய அல்லது போர் சூழல் இருக்கக்கூடிய அந்த சூழலின் எதிரொலியாக இந்தியா தன்னுடைய இராணுவ வலிமையை அதிகரிக்க திட்டமிடுது. அதனை தொடர்ந்து வாங்கப்பட்டவை தான் இந்த MiG-21 விமானங்கள். இந்த மிகோயின் குரேவிச் அப்படின்ற டிசைன் பீரோவால் வடிவமைக்கப்பட்டவை தான் இந்த MiG-21 போர் விமானங்கள். இந்திய விமானப்படையில் 1963ஆம் ஆண்டு முதல் முறையாக இடைமறிக்கும் விமானமாக இது இணைக்கப்பட்டது. அதாவது இன்டர்செப்டிங் ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சில ஆண்டுகளிலேயே தரையிலிருந்து தாக்குவது உள்ளிட்ட போர் விமானங்களுக்கான அம்சங்கள் அத்தனையுமே இருக்கக்கூடிய வகையில் மேம்படுத்தப்பட்டன இந்த MiG-21 விமானங்கள். டைப் 77, டைப் 96 மற்றும் BIS வகைகளில் 700 MiG போர் விமானங்கள் இந்தியா பயன்படுத்தி வருது. இதில் 2006ஆம் ஆண்டு மேம்படுத்தப்பட்ட MiG-21 பைசன் வகை விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டன. இந்த MiG-21 சோவியத் யூனியனில் உருவாக்கப்பட்ட முதல் சூப்பர்சானிக் விமானம். மணிக்கு 2469 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் கொண்டது இந்த MiG-21. இதனுடைய தனித்துவமான முக்கோண வடிவிலான டெல்டா இறக்கைகள் அதிக வேகத்தில் பறப்பதற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது விமானத்தினுடைய மேனோரபிலிட்டி மற்றும் உயரமான இடங்களில் சிறப்பாக செயல்பட உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த MiG-21 இலகு ரக போர் விமானம் உற்பத்தி செய்வதற்கும் பராமரிப்பதற்கும் குறைந்த செலவு தான் பிடிக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. தொடக்கத்தில் இது நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்டர்செப்டர் விமானமாக வடிவமைக்கப்பட்டாலும் அதற்கு பிறகு MiG-21 வகைகளில் குறிப்பாக MiG-21 பைசன் போன்ற மேம்படுத்தப்பட்ட பதிப்புகளில் ரெடார், சக்தி வாய்ந்த என்ஜின்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் இணைக்கிறாங்க. இதனால் வான் பாதுகாப்பு, தரை தாக்குதல், உளவு அப்படின்னு பல பணிகளை செய்யக்கூடிய மல்டி கேப்பபிலிட்டி போர் விமானமாக MiG-21 மாறுது. வடிவத்தில் சிறிய அளவில் இருப்பதனால டாக் ஃபைட் எனப்படும் மிக நெருக்கமான சண்டையில் கூட சிறப்பாக செயலாற்றக்கூடிய வகையில் இருந்தது MiG-21. பாலக்கோட் தாக்குதலின் போது அபிநந்தன் பாகிஸ்தானுடைய F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்திய நிகழ்வு அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல முடியும். உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட சூப்பர்சானிக் போர் விமானம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த MiG-21 தான். சிரியா, வடகொரியா, அங்கோலா, ஏமன், அஜர்பைஜான், கியூபா, லிபியா அப்படின்னு 60க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த MiG-21 விமானங்களை பயன்படுத்தி வர்றாங்க. MiG-21 விமானங்களால் மிக குறுகிய ஓடுதளங்களில் கூட புறப்படவும் தரையிறங்கவும் முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 1965 மற்றும் 1971ஆம் ஆண்டுகள் நடைபெற்ற பாகிஸ்தான் போர்கள், அதேபோல் 1999 கார்கில் போர், 2019 பாலக்கோட் தாக்குதல் அப்படின்னு முக்கியமான இந்திய இராணுவ நடவடிக்கைகள் அத்தனையிலையும் MiG-21 இராணுவ விமானங்கள் ரொம்ப முக்கியமாக சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்கின்றன. சோவியத் யூனியனோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலமாக தான் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இந்த MiG MiG-21 விமானங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்தது. இது இந்தியாவுடைய பாதுகாப்பு துறையில் ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். சுமார் 62 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய விமானப்படையில் சேவை செய்தவை MiG விமானங்கள். இது வேறு எந்த போர் விமானமும் செய்யாத ஒரு சாதனை அப்படின்னு பார்க்க முடியும். இத்தனை சிறப்புகள் இருக்குது. அப்புறம் ஏன் இதை
விமானப்படையிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம், ஏன் இந்த விமானங்களை வேண்டான்னு சொல்கிறோங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் இந்த விமானங்கள் ஃப்ளையிங் காஃபின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. இதுக்கு காரணம் ஓயாமல் அவை விபத்தில் சிக்குவது தான். இந்திய ராணுவம் வெளியிட்ட தகவல் படி கடந்த 60 ஆண்டுகளில் மட்டும் 500 MiG-21 விமானங்கள் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன. இதில் 170 பைலட்டுகள் உயிரிழந்திருக்காங்க. 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜெய்ப்பூரில் MiG-21 விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. அதனை இயக்கிய விமானி அபிஜித் காட்கில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவருடைய தாயார் கவிதா காட்கில் MiG-21 விமானங்களில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதா விமானப்படைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இதில் உங்களுக்கு நினைவு இருக்கலாம். இதற்கு பதிலளித்திருந்த விமானப்படை அபிஜித் காட்கில் மீது தான் குற்றம் இருந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சது. இந்த நிகழ்வு அப்போது பெரிய சர்ச்சையை உருவாக்கின ஒன்றாக இருந்துச்சு. MiG-21 விமானத்தில் பாதுகாப்பு பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்த கவிதா காட்கில் மேற்கொண்ட போராட்டம் 2006ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இந்தி திரைப்படமான ரங் தே பசந்தியினுடைய மையக்கருவா அதுதான் இருந்துச்சு. நிறைய பேர் இந்த திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. இதுக்கான மையக்கரு கவிதா காட்கில் அவர்களுடைய இந்த போராட்டம் தான். இந்திய விமானப்படையில் இன்றைக்கு நிலைமையில் 3 MiG-21 பைசன் படைப்பிரிவுகள் இருக்கின்றன. ஒரு படைப்பிரிவில் தலா 16 முதல் 18 வரையிலான மிக் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. வரக்கூடிய செப்டம்பர் 19ஆம் தேதி இந்த விமானங்கள் இந்திய விமானப்படையிலிருந்து நீக்கப்படும். சண்டிகரில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் மிக் விமானங்களுக்கு பிரியாவிடை கொடுக்கப்படுகிறது. இந்த தளத்தில் தான் முதலாக மிக் விமானங்கள் இந்திய இராணுவத்தில் இணைக்கப்பட்டன அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம். மிக் விமானங்களுக்கு பதிலாக விமானப்படையில் இணைகிறது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படக்கூடிய தேஜாஸ் MK-1A. இது ஒரு இந்திய தயாரிப்புங்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒன்று தான். தேஜாஸ் MK-1A விமானங்கள் மேம்பட்ட ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்ட் அரே ரேடாரோட உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது இலக்குகளை கண்டறிதல், கண்காணித்தல், அது மட்டும் இல்லை ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்குதல் அப்படின்னு பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த போர் விமானத்தினுடைய மற்றொரு சிறப்பம்சம்னா யூனிஃபைடு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட். அது மட்டும் இல்லாமல் மேம்பட்ட சுய பாதுகாப்பு ஜாமர் பாட் இதெல்லாம் இந்த விமானத்தினுடைய ஆயுளை அதிகரிக்க உதவுகின்றன. வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போதே எரிபொருள் நிரப்பக்கூடிய திறனும் கூட தேஜாஸ் MK-1A விமானங்களில் இருக்குது. BVR அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணைகளான டர்பி, ஆஸ்ட்ரா MK-1 அது மட்டும் இல்லாமல் R-77 போன்ற ஏவுகணைகளை செலுத்தக்கூடிய திறன் பெற்றது. லேசர் மூலமாக வழிநடத்தப்படக்கூடிய குண்டுகள் மற்றும் பிற துல்லியமான ஆயுதங்களையும் கூட சுமந்து செல்லக்கூடிய வகையில் இந்த விமானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒலியின் வேகத்தை விட 1.8 மடங்கு வேகத்தில் பறக்கும் திறன் கொண்டது தான் இந்த புதிய விமானங்கள். நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய விமானங்கள். மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஃப்ளை பை வயர் சிஸ்டம், சிறந்த கட்டுப்பாட்டு அமைப்பு, சிறந்த மேனுவரபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் நிலைத்தன்மை அப்படின்னு எல்லாவற்றையும் வழங்கக்கூடியதாக இது அமைந்திருக்குது. இந்த புதிய ரக விமானங்களில் கண்ணாடியாலான காக்பிட், மல்டி ஃபங்க்ஷன் டிஸ்பிளே, ஹெட்-அப் டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளே அண்ட் சைட் இதெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த தேஜாஸ் MK-1A உலகின் மிக இலகுவான மற்றும் சூப்பர்சானிக் போர் விமானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த தேஜாஸ் வகை விமானங்களில் வால் இல்லாத முக்கோண வடிவை இறக்கை இருக்கும். இது இந்த வடிவமைப்பு அதிக மேனுவரபிலிட்டிக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. இந்திய விமானப்படை 83 தேஜாஸ் MK-1A விமானங்களுக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தினுடைய மதிப்பு 48,000 கோடி ரூபாய். மேலும் 97 விமானங்களை வாங்குவதற்கான முன்மொழிவும் இருக்குது. முதல் தேஜாஸ் MK-1A விமானங்களுடைய விநியோகத்தை கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுச்சு. ஆனால் அமெரிக்காவினுடைய GA ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திடமிருந்து GF404 இன்ஜின்கள் வர தாமதம் ஆனதுனால தயாரிப்பில் சுணக்கம் ஏற்பட்டுச்சு. இப்போ HAL இப்போது உற்பத்தியை விரைவுபடுத்தி நடப்பாண்டு இறுதிக்குள்ளாக 12 தேஜாஸ் MK-1A விமானங்களை வழங்க இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. எனவே இப்போ உள்நாட்டிலேயே தயாராகக்கூடிய முழுவதும் ஒரு இந்திய தயாரிப்பாக இண்டிஜீனியஸாக இருக்கக்கூடிய தேஜாஸ் MK-1A ரக விமானங்களை நாம் இந்திய விமானப்படையில் இணைக்க இருக்கிறோம். அதனால் MiG-21 ரக விமானங்கள் இந்திய விமானப்படையிலிருந்து நீக்கப்பட இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இப்போ மேலும் மேம்படுத்தப்பட்ட உள்நாட்டிலேயே உற்பத்தியாகக்கூடிய தேஜாஸ் MK-1A நம்முடைய விமானப்படையில் இணைவது அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு தருணம் அப்படின்னு தான் அத்தனை பேராலும் பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.